ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இந்த பதிவில் ரேஷன் ஷாப் ரிசல்ட்டை பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது தொடர்ந்து உங்களுக்கு சில அப்டேட்லாம் கொடுத்து தான் இருக்கிறேன். லாஸ்ட்டாக உங்களுக்கு இந்த ரேஷன் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து ஒரு கோரிக்கையை, அது 14 அம்ச கோரிக்கை முன் வச்சதாகவும், அது என்னென்ன கோரிக்கை அப்படின்னு சொல்லியிருந்தவங்களுக்கு அதில் வந்து கட்டுநர் பதவிகள் வந்து பணி நியமனம் பண்ணணும்னு கோரிக்கை வச்சுருந்தாங்க. ஸோ அந்த கோரிக்கைக்கு வந்து தமிழக அரசு வந்து ஏதாவது ரிப்ளை பண்ணியிருந்தா உங்களுக்கு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு ரிப்ளை ஒன்றும் வரல இது. ஆனால் பாருங்கள், இன்றைக்கி கமெண்ட் பண்ணியிருக்காரு ஒருத்தர், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நியாய கடைகளில் வந்து புரோட்டம் பண்ணுறாங்கல்ல, அது வந்து இன்றைக்கி புரோட்டம் பண்ணுறாங்க. அதாவது இன்றைக்கி ரேஷன் ஷாப்பில் ஒர்க்கு அதாவது இயங்காது அப்படி மாதிரி சொல்லியிருக்காரு அவர். ஸோ அதுக்கப்புறம் வந்து சட்டசபைக்கும் இந்த ரேஷன் ஷாப் ரிசல்ட்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ பதிவில் முழுமையாக பார்க்க போகிறோம். அதாவது சட்டசபை வந்து கூட்டத்தொடர் வந்து நடந்துட்டு தான் இருக்கவங்க நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஸோ அதில் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் கட்சி அடிப்படையில் வந்து மானிய கோரிக்கைலாம் வைப்பாங்க. அல்லது அவங்க வந்து என்னென்ன நிதி வேணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அவங்க வந்து எம்எல்ஏலேருந்து எம்பிலேருந்து எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பாருங்கள், இந்த சட்டசபை கூட்டத்தொடரில் வந்து இதுக்கும் ரிசல்ட்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அதுதான் பார்க்க போகிறோம். அதாவது சட்டசபை கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்க நிலையில் வந்து ஸோ இந்த ஏப்ரல் 1 சொல்லியிருந்தாங்க ரிசல்ட்டு பற்றின அப்டேட் கிடைக்கும் அப்படின்ட்டு. அதாவது ரிசல்ட்டு வரும் ஏப்ரலில் வரும்னு சொன்னாங்க. ஆனால் ஏப்ரல் எப்போ வரும்னு தெரியாது. ஸோ வந்து டேட்டும் தெரியாது. ஆனால் வந்து ஒரு சின்ன அப்டேட் தான். என்ன அப்படின்னா, ஸோ இந்த ரிசல்ட்டு வந்து கூட்டத்தொடர் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இதில் வந்து மானிய கோரிக்கையில் வந்து நியாய விலைக் கடைகளில் வந்து என்னென்ன பணி நியமனம் பண்ணுறாங்க, எத்தனை வேக்கன்சி ஃபில் பண்ணுவாங்க, கட்டுநர் பதவி என்ன, அதாவது கட்டுநருக்கு எத்தனை வேக்கன்சி இருக்குது, விற்பனையாளருக்கு எத்தனை வேக்கன்சி இருக்குது, ஸோ உங்கள் சம்பளம் அடிப்படையில் என்னென்ன சம்பளம் அப்படின்ட்டு எல்லாமே டீட்டெயில்ஸை வந்து இந்த மானிய கோரிக்கையில் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு சொன்னதுக்கு அப்புறம் வந்து இந்த ரிசல்ட் வந்து வெளியிடப்படலாம் அப்படின்ட்டு ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ சட்டசபையில் வந்து கூட்டுறவுத்துறையும் மற்றும் உணவுத்துறை ரெண்டுமே வந்து இவங்க வந்து மானிய கோரிக்கையில் வந்து சில வேக்கன்சிலாம் ஃபில் பண்ண சொல்லுவாங்க. அதாவது வேக்கன்சி எடுக்கணும், அதாவது எத்தனை வேக்கன்சி இருக்குது அப்படின்னு முழுமையான முறையில் சொன்னதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஸோ இந்த வேக்கன்சி வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஆனால் பாருங்கள், ஏற்கனவே வந்து இனிமேல் வந்து வேக்கன்சி ஃபில் பண்ணுறாங்க, அதாவது புதுசு எடுக்காங்கன்னு தெரியாது. ஏன்னா அவங்க கட்சி அடிப்படையில் உங்களுக்கு மறுதேர்தலெலாம் வர்றது வாய்ப்பு, அதாவது மறுதேர்தல் வர்றதுக்கு டேட்டில் அவங்களுக்கு வந்துருச்சு. ஸோ வந்து இந்த வேக்கன்சி வந்து ஃபில் பண்ணது தான் முதல் பார்ப்பாங்க. ஏன்னா இந்த கூட்டத்தொடரில் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து எத்தனை வேக்கன்சி இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு அறிவிச்சதுக்கப்புறம் வந்து இந்த ரிசல்ட் வந்து வெளியிட்டுருவாங்க. ஏன்னா இதுக்கு மேலே காலதாமதம் ஆகாது. ஏப்ரல் 1 வீக்லேருந்து உங்களுக்கு வந்து இப்போ ஏப்ரல் 1 ஆயிடுச்சு இன்றைக்கி. ஸோ நீங்கள் ஏப்ரல் 1 வீக்லேருந்து நீங்கள் ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். ஆனால் வந்து இந்த கூட்டத்தொடரில் வந்து ஏப்ரலுக்குள்ளே வந்து இந்த மானிய கோரிக்கையில் வந்து எத்தனை வேக்கன்சி என்னன்ட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸை சொல்லிடுவாங்க. ஸோ சொன்னதுக்கப்புறம் வந்து ரிசல்ட்டுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த அப்டேட் கிடச்சிது, அதனால் ஷேர் பண்ணணும்னு பார்க்குறேன். ஸோ வந்து இதுக்கு மேலே என்ன அப்டேட் கிடச்சிருக்கு, அதாவது என்ன இருக்குது அப்படின்ட்டு அதையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது இந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் வந்து ரிசல்ட் இன்னும் வரல. ஸோ நிறைய பேர் சொல்கிறாங்க சட்டசபைக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ சட்டசபையில் சம்மந்தம் இருக்குது அப்படின்னா இந்த கூட்டத்தொடரில் வந்து மானிய கோரிக்கையில் வந்து இந்த வேக்கன்சியை வந்து எத்தனை வேக்கன்சி என்னன்னு டீட்டெயில்ஸ் சொன்னதுக்கப்புறம் விடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நியாயமான ஒரு காரணங்கள் இருக்குது. ஓகே, இந்த அப்டேட் போக வந்து உங்களுக்கு டிஆர்பி தகவல் வந்து நிறைய பேர் வந்து நிறைய மாவட்டங்கள் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கு என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் ரெக்கார்ட் கேட்டிருப்பீங்க. ஸோ வந்து நிறைய பேர் வந்து கேட்டு தான் இருக்கிறாங்க. ஆனாலும் பாருங்கள், இந்த டிஆர்பி தகவல் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இந்த மந்த் எண்டில் வரும், இந்த மந்த் ஸ்டார்டிங்கில் வரும் தான் சொல்கிறாங்க தவிர ஸோ கரெக்டான டேட் வந்து யாருமே சொன்னதில்லை. ஸோ இப்போ கேட்டுட்ருக்காங்க டிஆர்பி தகவல் என்ன அப்படின்ட்டு. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மந்த்து அதாவது ஏப்ரல் 1 வீக்கில் வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் சில மாவட்டங்களில் பாருங்கள் ப்ராசஸிங்கில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து உண்மையான தகவல் வந்து இன்னும் எதுவும் கிடைக்கல. ஸோ டிஆர்பி தகவலை எடுத்துக்கோங்க, வேணாம்னு சொல்லலை. ஸோ முழுமையான முறையில் வந்து நம்ம அதை நம்பிட்டு இருக்க வேண்டாம். அது போக வந்து உங்களுக்கு இந்த வெப்சைட் வந்து செக் பண்ணிகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு அப்டேட் தான் இது. ஏன்னா வெப்சைட் வந்து செக் பண்ணிட்டு இருக்கலாம். இந்த டிஆர்பி வெப்சைட்டில் தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க, நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஸோ நிறைய பேர் கேட்குறாங்க மெசேஜில் வருமா அல்லது இமெயிலில் வருமான்னு கேட்குறாங்க. ஸோ மெசேஜ் இமெயிலெலாம் இது வரைக்கும் வந்ததில்லை. ஸோ வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் டிஆர்பியில் தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க, நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஸோ வந்து வெப்சைட்டை வந்து கொஞ்சம் செக் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா உங்களுக்கு வெப்சைட்டில் தான் உங்களுக்கு எந்த இதை கொடுக்கணும் அப்படின்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அதெல்லாம் தெரிவிப்பாங்க. ஸோ வெப்சைட் செக் பண்ணிட்டே இருங்க. அதுபோக வந்து உங்களுக்கு இந்த ரிசல்ட் ஆனது வந்து இந்த மந்த் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ஏப்ரலில் தான் இந்த சட்டசபையில் கூட்டத்தொடர் வந்து
எத்தனை வேக்கன்சி என்ன ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு ஒன்று சொன்னதுக்கப்புறம் இதில் வேக்கன்சி தான் ஃபில் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இந்த அப்டேட் வந்து எனக்கு கிடச்சிது, அதெல்லாம் ஷேர் பண்ணுறவங்களுக்கு. ஸோ வந்து இந்த கூட்டத்தொடர் இருக்கும், இந்த சட்டசபை கூட்டத்தொடர் இருக்கும், ரிசல்ட்டு சம்மந்தம் இருக்குது. ஏன்னா அந்தந்த மாவட்டத்தில் வந்து என்ன வேக்கன்சி இருக்குதுன்னு அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ இது ஒரு நல்ல அப்டேட் தான். இது மேக்ஸிமம் வந்து இந்த அப்டேட் எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு டிஆர்பி தகவல் இருக்குது உங்களுக்கு. ஆனால் டிஆர்பி தகவல் இருந்தாலுமே உங்களுக்கு ஸோ இந்த மினிஸ்டரோட ப்ரெஸ் மீட்டு, அப்புறம் வந்து ஜேஆர் ஆஃபீஸில் வந்த தகவல் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மந்த் எண்டுக்குள்ளே ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நிறைய பேர் வந்து அப்டேட்டுன்னு கேட்குறாங்க. ஸோ ஒவ்வொரு மாவட்டங்களில் வந்து நம்ம டிஆர்பி தகவல் வந்து நல்லாவே தெரியும் உங்களுக்கு, கேட்டு தான் இருக்கிறீங்க. ஆனால் வந்து தெளிவான அப்டேட் ஒன்று இன்னும் கிடைக்கல. ஸோ வந்து ஒவ்வொரு அப்டேட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம், வேணான்னு சொல்லலை. அதுபோக வந்து இந்த சட்டசபை கூட்டத்தொடர் வந்து உங்களுக்கு ஜனவரி 11 வரைக்கும் தான் இந்த சட்டசபை கூட்டத்தொடர் நடக்குது. ஆனால் நிறைய பேர் கேட்குறாங்க இது சட்டசபை எப்போ முடியும் கேட்குறாங்க. ஸோ ஒரு டேட் வந்து ஜனவரி 11 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நல்லா கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ வந்து இது கட்சியின் அடிப்படையில் பார்க்கும்போது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு கோரிக்கை வைப்பாங்க. ஸோ வந்து நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு வந்து எப்படின்னா இந்த உணவுத்துறை மற்றும் வந்து நம்ம வந்து இந்த ரேஷன் ஷாப் இருக்குல்ல, ஸோ இவங்க வந்து என்ன கோரிக்கை வைக்கிறாங்க, என்ன வேக்கன்சி ஃபில் பண்ண போகிறாங்க அப்படின்றது நமக்கு முக்கியமான தேவை. ஸோ இதுக்கு அப்டேட் கிடச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் எத்தனை வேக்கன்சி என்னன்னு சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஏப்ரல் வந்து மேக்ஸிமம் வந்து ஃபஸ்ட் வீக்னு சொல்கிறாங்க டிஆர்பியில். ஸோ வந்து ஃபஸ்ட் வீக்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்து அவங்க என்ன கோரிக்கை வச்சுருக்காங்க, என்ன வேக்கன்சின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் தான் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஏதாவது தகவல் கிடச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ சட்டசபையில் என்ன நடக்கு, அதில் என்ன வேக்கன்சி ஃபில் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ போடுறேன். அது மட்டும் இல்லாமல் சொன்னதுக்கப்புறம் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான அப்டேட் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதாவது அப்புறம் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன், அதாவது நம்ம டிஆர்பி வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷன் வந்து சேஞ்சஸ் ஆனால் உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ வெப்சைட் வந்து கொஞ்சம் செக் பண்ணிட்டே இருங்க. இன்னும் ஒரு சிலர் கேட்குறாங்க, அதாவது ஜியோ டேட் வந்து முடிய போகிற நிலையில் வந்து ரிசல்ட் வருமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஜியோ டேட் வந்து இன்னும் முடியறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா இன்னுக்கு 2 மாதம் இருக்குது. ஸோ வந்து 4 மந்த் முடிஞ்சு 5th மந்த் ஸ்டார்டிங் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை. அப்படின்னாலுமே உங்களுக்கு 2 மந்த் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 6 மந்த் கேப் இருக்குது. ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ண அவசியம் இல்லை. ஸோ வந்து இந்த ஏப்ரலில் தான் சொல்லியிருக்காங்க. ஏப்ரலில் வந்து நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணால் கொஞ்சம் ரிசல்ட்டு கண்டிப்பாக வந்துடும். மேலும் ஏதாவது அப்டேட் கிடச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன், நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதுபோக வந்து வீண் வதந்தியில் நம்ப வேண்டாம், வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். அப்புறம் வந்து சட்டசபையில் சொல்கிறாங்க, அதாவது என்ன வேக்கன்சி சொல்கிறாங்க அப்படின்ட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன் உங்களுக்கு. மேலும் வந்து துறையோட மினிஸ்டர் வந்து பெரிய கருப்பன் சார் வந்து ஏதாவது ப்ரெஸ் மீட்டில் சொன்னாலோ அல்லது அப்டேட் கிடச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன், நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதாவது ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலோ அல்லது இந்த அப்டேட் கிடைச்சாலோ என்னோடய மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் வந்து தரவு முறையில் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு என்னோடய மெயில் ஐடியை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தேன். ஸோ அதே மாதிரி பாருங்கள், இந்த வீடியோலையும் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன். ஸோ வந்து நிறைய பேர் வந்து அப்டேட் கேட்பீங்க. ஸோ டிஆர்பி தகவலாக இருந்தாலும் சரி, இதில் வேறு ஏதாவது தகவலாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதன் மூலயமா வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ண வாய்ப்புகள் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சட்டசபை கூட்டத்தொடர் வந்து ஏதாவது அவங்க என்ன பேசுகிறாங்க அல்லது என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறவங்களுக்கு. மேலும் இந்த ரிசல்ட்டுக்கான அப்டேட் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம வீடியோவோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க. நெக்ஸ்ட் நல்ல அப்டேட் சந்திக்கிறேன். தேங்க்யூ.